ரகுநந்தரிடத்தில் நான் என்ன உரைக்க வேண்டுமென கூறுங்கள். என்னவர் என்னை பற்றி எண்ணி வேதனை கொள்பவர், கவலையுறுபவர். அவரிடத்தில் தாம் தவறாக எதையும் உரைக்க வேண்டாம். என் நிலை பற்றி அறிந்து அவர் மேலும் வேதனை கொள்வார். ஆனால் மாதா, எனில் தம்மை பற்றி அவரிடம் என்ன உரைப்பேன்? இங்கு தாம் வாழும் நிலை நன்னிலை அல்லவே. தாம் என்னவரிடத்தில் அவருடைய மனைவியான இந்த சீத்தை விலகியுள்ளாள் என கூறுங்கள். என்னை பற்றிய விவரங்கள் அறிய ஆர்வம் கொள்வார். என்னுடைய இந்த நிலை பற்றி அறிய முற்படுவார். உணவுண்கிறேனா என வினவுவார். அவரிடத்தில் தாம் பொய்யுரைக்க இயலாது. இருப்பினும் ஒன்றை அவரிடம் தாம் கூற வேண்டும். அவர் உணவுண்ணும் வேளையில் எல்லாம் நிச்சயம் என்னை பற்றி எண்ணுவார். அந்த எண்ணம் முதித்ததும் நானும் உணவுண்ணுவேன் என கூறுங்கள். ஆனால் நான் அச்சம் கொள்ளும் தருணங்களும் இவ்விடத்தில் நிச்சயமாக உள்ளன. தாம் என்னவரிடத்தில் அதுபோன்ற சமயங்களில் ஈசனை எண்ணி என்னவரின் வருகைக்காக காத்திருப்பேன் என கூறுங்கள். அதே வகையில் என்னவரும் என்னை சந்திக்க வேண்டும் என்ற பாவத்தில் ஈசனை எண்ணி பிரார்த்தித்திருப்பார் என அறிவேன். இருவரின் வேண்டுதலே என்னில் சக்தியை நல்கும். என் வேதனை குறைய வேண்டும் என ரகுநந்தர் விருப்பம் கொள்வாரேயானால் அவர் வேதனை களைய வேண்டும் என கூறுங்கள். அதோடு லக்ஷ்மணனிடத்தில் நான் வாக்கை காக்க தவறினேன் என விளக்கி மன்னிப்பு வேண்டியதாய் கூறுங்கள். மேலும் நான் லங்கையின் அசோகவனத்தில் வசிப்பதாகவும் கூறுங்கள். அனுக்ஷணமும் என்னவரின் வருகைக்காக காத்திருப்பேன். ரகுநந்தர் இவ்விடம் வர தக்க மார்க்கம் கூறுங்கள். என்னவர் விரைந்து இவ்விடம் வருவார் அல்லவா?